நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நெய் காய்ச்சுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏடு எடுத்து வைக்கணும். பாலுக்கு மேலே இருக்குது இல்லையா ஏடு, அதை எடுத்து வச்சு தான் நம்ம வந்து காய்ச்ச போகிறோம். இதுக்கு என்னென்ன பேசிக்காக வேணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஏடு எடுத்து வச்சுருக்கணும். நல்லா திக்கான பாலில் இருக்க ஏடு எடுத்து வச்சிங்கன்னா கொஞ்சம் பெட்டர். மெயினாக உங்களுக்கு வந்து மாட்டுப்பால் கிடச்சிதுன்னா இன்னுமே நல்லது. அப்படி இல்லை பேக்கெட் பால்னாலும் ஃபுல் க்ரீம் மில்காக பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக நெய் கிடைக்கும். நம்ம எடுத்து வைக்கிற ஏடுக்கு ஏற்றாப்புல நமக்கு வந்து நெய் நிறைய கிடைக்கும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் டே வந்து இந்த ஏடு எடுத்து வைக்கும் போதே வந்து அதில் தயிர் கொஞ்சம் ஊற்றி வச்சிடணும் அந்த பாக்ஸில். நீங்கள் ஒரு பெரிய பாக்ஸாக எடுக்கிறீங்க அப்படின்னா நிறைய ஏடு அந்த பாக்ஸ் ஃபுல்லாக சேர்ந்ததுக்கப்புறம் பண்ணிங்கன்னா ஓகே. இல்லை சின்ன பாக்ஸ்னால் ஒரு 2-3 பாக்ஸ் சேர்ந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நாங்கள் வந்து ஒரு சின்ன பாக்ஸில் 2 பாக்ஸ் எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதுதான் இப்போ செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்காக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடு வந்து எடுத்து வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் சில் வாட்டர், அதாவது நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து ஃப்ரிட்ஜில் ஆர் ஃப்ரீசரில் ஐஸ் க்யூப்ஸாக இருந்தாலும் ஓகே, இல்லை ஐஸ் வாட்டர் இருந்தாலும் ஓகே, எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணியை ஊற்றி நல்லா மிக்சியில் அடின்னு அடிக்கும் போது மிக்சியில் வந்து கொஞ்சம் ஒரு 1 மினிட் போல் அந்த மாதிரி